எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. முருகனுடைய அருளால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக ஆகட்டும். இந்த பதிவில் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம் இருப்பீங்க. அதே போல் சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய கார்த்திகை விரதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபடுவது, எந்த தீபம் ஏற்றி வழிபடணும்னு தெரியணுமாங்க. முருகனுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டி விரதத்திற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களாக நீங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் இல்லைங்க. நீங்கள் சஷ்டி விரதம் பற்றி பலருக்கு தெரிந்திருந்தாலும் கார்த்திகை விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன தெரியுன்னே சொல்லலாம். சஷ்டி விரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித பலன்களை விட கார்த்திகை விரதத்தில் இருந்தாலும் பலன் பல மடங்கு கிடைக்குன்னு சொல்லலாம். எப்படி விரதம் இருப்பது என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களை ஒன்றாக தாங்க நட்சத்திரமாகவும் பார்த்திங்கன்னா கார்த்திகை சொல்லலாம். கார்த்திகை விரதம் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேற பலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் தான் இருப்பீங்க. கார்த்திகை விரதம் பார்த்தீங்கன்னா வெகு சிலர் மட்டும்தான் தொடர்ந்து பின்பற்றிங்க. கார்த்திகை விரதம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெயர்களை ஒன்றான கார்த்திகைன்னு பெயரை குறிக்குது இல்லைங்க. காலப்போக்கில் கிருத்திகைன்னு மருவி இருக்குது. கிருத்திகை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மிகவும் உகந்த நாளாக இருப்பதால் அன்று நீங்கள் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. முருகனுடைய அறுபடை வீடுகள்லையுமே ஒன்றாக இருக்கக்கூடிய பழனி மலையில தாங்க கிருத்திகை நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுமாங்க. வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறுதுன்னே சொல்லலாம். தை மாதம் வரக்கூடிய தை கிருத்திகைன்னு, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகைன்னும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கார்த்திகை தினங்களில் நீங்கள் வழிபடுவது முருகனுடைய பலனை முழுமையாக பெற்று தருங்க. 6 அக்னி பொறிகள் மூலம் 6 முகங்களோடு பிறந்த முருகன் தான் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டிருக்காரு. அவர் குழந்தையாய் வளர்ந்ததும் பார்த்திங்கன்னா திருவிளையாடல்கள் புரிந்ததும் 6 நாட்களே இருந்திருக்கு. இப்படி சகலத்திலுமே பார்த்திங்கன்னா 6 எனக்கூடிய முக்கியமான அமைய பெற முருகனுக்கு நாமம் பார்த்திங்கன்னா சரணபவ என்ற 6 எழுத்து வந்திருந்தாங்க. கார்த்திகை விரதத்தை நீங்கள் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் நன்றி செலுத்தும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விரத முறையாக நாம் சொல்லலாம். சூரியனை வதம் செய்ய ஆறுமுகன் பார்த்தீங்கன்னா தோன்றியதுமே அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி போற்றி வளர்த்துருக்காங்க. குமரன் வளர்ந்ததுமே அவனை சேர்ந்து ஒன்றாக உமையலுடன் அங்கே எழுந்தருளிய சிவபெருமானுக்கும் கார்த்திகை பெண்களை போற்றி வளர்த்து இனி கந்தன் இந்த பெண்களின் பெயராலே கார்த்திகேயன் என அழைக்கப்படுவான்னு வரமளித்திருக்காராம். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் விரதம் இருந்தாங்கன்னா நம்முடைய குறைகள் நீங்கி நல்வாழ்வோ முக்தி கிடைக்கும்னு அருள் செய்திருக்காரு சிவபெருமான். அதனால தாங்க கார்த்திகை விரதத்தை கிருத்திகை விரதம்னு சொல்லப்படுதுங்க. இந்த கிருத்திகை விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான பலன்கள் ஏற்படுங்க. கார்த்திகை விரதம் இருப்பவங்க பரணி நட்சத்திரத்தில் பகலில் உணவு சாப்பிட்டுக்கோங்க, இரவில் நீங்கள் உண்ணாதீங்க. கார்த்திகை அன்று நீங்கள் காலையிலே நீராடி முருகன் கோவிலுக்கு போய் வழிபடணுங்க. தண்ணீர் மட்டும் அன்றைய தினத்தில் முருகனின் அருட்பாடல்களை பாடி பாராயணம் செய்து நீங்கள் பருகலாங்க. முருகனை மனதார தியானம் செய்யணுங்க. மறுநாள் நீங்கள் ரோகிணி நட்சத்திர நாளில் காலையில் மறுபடியும் நீராடி நித்திய வழிபாடு செய்திடுங்க. அன்னதானத்திற்கு பிறகு அமுது செய்யணும். பிறகு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை என்று நீங்கள் விரதம் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறுங்க. முருகனுடைய வழிபாட்டால் உங்களுக்கு கல்வி, ஆயுள்னு
நல்ல மனைவி, நன்மக்கள் பேரு, நிம்மதியான வாழ்வு ஆகிய எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. சஷ்டியை போல தாங்க கிருத்திகை நாளில் நீங்கள் முருக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் முருகனை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுப காரிய தடைகள் அனைத்தும் அகலுங்க, புத்திர பேரு உண்டாகுங்க, செல்வம் சேருங்க, கிரக தோஷங்கள் நீங்கி சொல்லப்படுது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை விரதம் அமைவதால் கார்த்திகை விரதத்தில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எவ்வளவோ இருந்தாலும் இந்த அறுபடை வீடுகளில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதாக இருக்குதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு, சுவாமிமலை, பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலைன்னு எல்லா கோவிலுமே கிருத்திகை விழாக்கள் பெருமளவு விமர்சையாக கொண்டாடப்படுதான். சஷ்டி விரதம், கிருத்திகை விரதத்தை இருப்பவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நாளில் நீங்கள் முருகனை இப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு சகல விதமான செல்வங்களையும் சேருங்க, திருமண தடைகள் அகலுங்க, செவ்வாய் தோஷம் நீங்கிடுங்க, புத்திர தோஷம் மறைந்திடுங்க, மண் பொன் மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க. மேலும் நீங்கள் எத்தகைய தீராத பிரச்சனையில் இருந்தாலும் கூட அதை தீர்ந்துடுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒருவரை ஒருவர் நீங்கள் மனம் புரிந்து நடந்து கொள்வீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க கிருத்திகை விரதம் இருப்பது ஒரு சிறந்த பலனாக ஏற்படுங்க. கிருத்திகையில் நீங்கள் காலையிலே எழுந்து முழு நேர விரதம் மேற்கொள்ளணும். அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசன்னு, கந்த புராணம், கந்த கலிபென்பான்னு முருகனுடைய புராண வரலாற்று கதைகளை படிப்பது நல்ல பலனை ஏற்படுத்துங்க. கிருத்திகையில் நீங்கள் ஒரு முறை முருகன் கதையை படித்தீங்கன்னா முருகனுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாங்க. விரதம் இருப்பவங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்ணாமல் விரதம் இருக்கணும். பால் பழம் சிலர் அருந்துவது கூட இருக்குது. உங்கள் உடல் நலத்துக்கு ஏற்ப நீங்கள் விரதத்தை கடைபிடித்துக்கோங்க. கடைபிடிக்க வேண்டும்னு இல்லைங்க. உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். உப்பில்லா உணவை கூட எடுத்துக்கொண்டு நீங்கள் கிருத்திகை விரதத்தை மேற்கொள்ளலாங்க. நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு உப்பில்லாமல் எடுத்துக்கொள்வதும் நல்லது. உயர்வான விரதமாக இந்த கார்த்திகை விரதம் சொல்லப்படுதுங்க. முருகனுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் சர்க்கரை பொங்கலோ ரவை கேசரி போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்னு, செம்பருத்தி, செம்பகம், ரோஜா, சிவப்பு நிற மலர்களை கொண்டு அலங்கரிப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. கார்த்திகை தீப வழிபாடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாட்கள் நடைபெறுமா. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் இன்னும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று கார்த்திகை தீபம்னு சொல்லப்படுது. மறுநாள் பார்த்தீங்கன்னா சுடலை கார்த்திகைன்னு 3 நாட்கள் கார்த்திகை விளக்குகளை ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. மகிழ்ச்சியான திருமண வாழ்வு வேண்டியோ தங்களுடைய குழந்தைகளுடைய நலன் வேண்டி பெண்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருநாளில் விரதம் இருப்பீங்க. கார்த்திகை தீபத்தை கொண்டாடுபவங்க தங்கள் வசதிகளை தூய்மைப்படுத்தி மாலை நேரத்தில் வீட்டு வாசலை வண்ண கோலமிட்டு மண், பீங்கான், உலோகத்தினான சிறிய அகல் விளக்குகளில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. கார்த்திகை தீப விரதத்தினை நீங்கள் பரணி நட்சத்திர நாளில் துவங்கணும். பரணி நட்சத்திரம் சென்று நீங்கள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கணும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் இல்லைனா முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்குங்க. இரவில் பார்த்தீங்கன்னா பால் பழங்கள் சாப்பிட்டு எடுத்துக்கோங்க. மறுநாள் கார்த்திகை திருநாளில் அதிகாலை எழுந்து குளித்துட்டு பூஜையின் போது முருகனுடைய துதிகளை நாம மந்திரத்தை 12 முறை ஜபிக்கணுங்க. மாலையில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றியவுடன் மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க. சிறிது பழச்சாரம் அருந்தி நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி உணவு உண்ணாதீங்க. பால், ஜவ்வரிசி, கஞ்சி, பைத்தம் பருப்பு கஞ்சி வச்சு நீங்கள் உண்ணலாங்க. இந்த தீபத்தன்று மாலை வேளையில் 5:30 மணிக்குள்ள வீட்டில் விளக்கேற்றி வழிபடணும். வாசனையுள்ள மலர்களை தொடுத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபடுங்க. இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருளை அகற்றி ஒளிமயமான வாழ்க்கை ஏற்படுங்க. கார்த்திகை விரதம் இருந்து முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி சுபகாரியங்கள் நடைபெறுங்க. இந்த பதிவில் நாம் கார்த்திகை விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.